ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிரயாணத்தை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம். இன்னைக்கு யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தோடைய கடைசி பகுதி. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இது அநேக காரியங்களில் நம்ம இந்த வசனத்தை சொல்லி நிறைய தடவை ஜெபிச்சிருக்கோம். அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, இன்னைக்கு காண்கிற எகிப்தியரை இனி நீ காண மாட்ட. அப்போது அந்த எகிப்தியரை நீ இன்னைக்கு பார்க்குற, நீ பார்த்த எகிப்தியரை தான் நீ நாளைக்கு பார்க்க மாட்ட. அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்போது ஒரு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணணும். அந்த ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையை இன்னொரு தடவை ஃபேஸ் பண்ணாதபடி கர்த்தர் அதில் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இதுதான் தேவன் எனக்கு இதில் கற்றுக் கொடுத்தார். ஒரு பிரச்சனையை கண்டு விலகி ஓடுகிறதுனாலையோ மறைந்து கொள்ளுகிறதுனாலையோ கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்க முடியாது. ஒரு பிரச்சனையை நீ ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்வ? அந்த பிரச்சனைக்கு தேவன் உனக்கு உதவி செய்து அதிலேருந்து வெளியே வருவார். இன்னைக்கு ஒரு வியாதியின் போராட்டத்தில் நீ ஃபேஸ் பண்ணுறியா? அதில் ரொம்ப போராட்டத்திற்குள்ளே போறியா? கர்த்தர் நிச்சயம் உனக்கு விடுதலை தருவார். நாளைக்கு இதே போல் இன்னொரு போராட்டத்தை நீ ஜெயிக்கணும். அது பண நெருக்கடியாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு உறவின் முறிவாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு காரியமாக நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணி ஜெயித்து திரும்ப நம்ம வாழ்க்கையில் எதிராளிகளே இருக்க மாட்டாங்களா? இந்த இஸ்ரவேலர்கள் திரும்ப எகிப்தியர் இல்லைன்னா இனி அவங்க லைஃப்பில் எந்த ஒரு குறுக்கீடுமே இல்லையானா இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த எகிப்தியரை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க? பயத்தோட, ஐயோ திரும்ப நம்ம செத்து போயிடுவோமோங்கிற நடுக்கத்தோட, இங்கே போவோமா அங்கே போவோமான்னு இரு மனதோட ரொம்ப குழப்பத்தோடு அவங்க இன்னைக்கு அந்த எகிப்தியரை பார்த்தாங்கல்ல. இனி நீங்கள் அப்படி பார்க்க மாட்டீங்க. இன்கேஸ் நீங்கள் இன்னொரு தடவை பார்க்க நேர்ந்தாலும் தைரியத்தோட, விசுவாசத்தோட, பலத்தோட, எதிர்க்கிற திராணியோட தான் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படிங்கிறத இந்த காரியத்தில் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். உண்மைதானே? நம்ம ஒவ்வொரு போராட்டத்தையும் மேற்கொண்டு வெளியே வரும்போது தான் நமக்கு இன்னொரு தடவை அந்த போராட்டத்தை ஃபேஸ் பண்ணும்போது அப்பொழுது தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த விசுவாசம், நம்பிக்கை, அந்த பாதையில் நம்ம போகும்போது கர்த்தர் நம்மளோடையே இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வெல்லாம் திரும்ப நம்மளுக்குள்ளே இதற்கு முன்பாக அதை மேற்கொண்டதுக்கும் இப்போ மேற்கொள்ளும் போது அது லகுவாக இருக்கும். அப்படித்தான் தேவன் நம்மளுக்கு சொல்லுகிறார். நீ போராட்டத்தை கண்டு பயப்படாத, எதை கண்டும் கலங்காத, நீ தொடர்ந்து முன்னேறி சென்று அதை ஃபேஸ் பண்ணு. உனக்காக நான் யுத்தம் பண்ணி என்ன செய்கிறேன்? ஜெயத்தை கொடுக்குறேன். அந்த ஜெயத்தை எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. புறப்பட்டு போங்கன்னா எங்கே போகிறது? முன்னாடி செங்கடல் தானே இருக்குது. எதிராளியாக இருந்தால் சண்டை போடலாம், எதிர்க்கிற மாம்சத்திற்குரியவங்க வார்த்தையால் பேசினா திரும்ப வார்த்தையால் வாதாடலாம். முன்னாடி நிற்கிறது கடல். போராயுதமும் இல்லை, போராயுதம் இருந்தாலும் உபயோகம் இல்லை, எந்த கிரியையுமே செய்ய முடியாது. ஆனால் முன்னாடி போங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. இப்படி தான் கர்த்தரும் நம்ம கடந்து போகிற எந்த போராட்டத்திற்குமே நம்ம கையில் சொல்யூஷனே கிடையாது. ஆனால் நம்மளை கொண்டு தான் அந்த சொல்யூஷனை தேவன் ஏற்படுத்துகிறார். அற்புதமான தேவனில், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் சமுத்திரம் பிளந்து விடு, சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்களாம். அப்போ உன்னால் எந்த போராயுதத்தை கொண்டும் இந்த பிரச்சனையை நீ மேற்கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதன் மூலமாக இந்த பிரச்சனையை நம்ம மேற்கொள்ளலாம். அதுதான் தேவன் இதில் கற்றுக் கொடுக்குறார். அப்போ நம்ம லைஃப்பில் போராட்டம் இல்லாமல் இருக்காது. நம்ம எல்லா போராட்டத்திற்கும் வழியாக கடந்து போவோம். அந்த போராட்டம் நம்மளுக்கு மிகுந்த பயத்தை ஏற்படுத்துகிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நம்ம ஜீவன் போகுமோ அப்படிங்கிற அளவுக்கு கூட ஒரு போராட்டம் இருக்கலாம். ஆனால் அந்த போராட்டத்தை நீ ஃபேஸ் பண்ணு. அந்த போராட்டத்தில் நான் உனக்கு ஜெயம் தருவேன். அந்த ஜெயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, உன்னை கொண்டு தான் செய்வேன். அதற்கு எந்தவித போராயுதங்களும் இல்லை. நீ எனக்கு கீழ்ப்படுகிறதன் மூலமாக நான் அந்த காரியத்தில் ஜெயத்தை தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது இங்கே இஸ்ரவேலர்கள் பயன்படுத்தின ஒரே ஒரு ஆயுதம், மோசே மூலமாக கர்த்தர் பயன்படுத்தின ஒரே ஒரு ஆயுதம், கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு மோசே செய்தார். கடல் இரண்டாக பிளந்தது. அதை தான் கர்த்தர் இன்றைக்கி நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். எல்லாவற்றையும் நான் உனக்காக செய்கிறேன், நீ எனக்காக என்ன செய்யி? கீழ்ப்படி. இந்த போராட்டத்தின் வழியாக போக மாட்டேன்னு சொல்லாத. இந்த போராட்டம் என்னை மேற்கொண்டுரும்னு நினைக்காத. இந்த போராட்டம் அவ்வளவுதான், என் லைஃபுக்கே
ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிரும் அப்படின்னு கலங்காத. நீ முன்னேறி செல்லு, நான் உனக்கு ஜெயத்தை தருகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கீழ்ப்படிதல் நம்ம நம்ம வந்து எப்போதுமே கண்ணுக்கு தெரிகிற காரியங்கள் மூலமாக தானே ஜெயத்தை பெறணும்னு நினைப்போம். ஆனால் கர்த்தர் இந்த கோல் இத்தனை நாள் மோசே கையில் வச்சு நடக்க பயன்படுத்தின இந்த கோலை இன்று தேவன் அந்த கடலை பிளக்கும் ஒரு ஆயுதமாக தேவன் பயன்படுத்துகிறார். அப்போ அந்த கோலுக்குள்ள அவ்வளோ பவர் இருந்துச்சான்னா இல்லை. அந்த கோலுக்குள்ள பவர் இல்லை, தேவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டதுனால அந்த பவர். அப்போ தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது எவ்வளோ பெரிய பலன் இல்லையா? இதற்கு முன்பாக கூட நம்ம ஒரு நாள் பார்த்தோம் இல்லையா? கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு. அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கும் சரி, அவன் நம்மளை விட்டு ஓடி போகிறதுக்கும் சரி, முதல்ல நம்ம செய்ய வேண்டியது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. அந்த காரியத்தை தான் எங்கள் மோசே செய்தார். எகிப்தியரை முறியடிக்கிறதற்கு இந்த ஒரு கீழ்ப்படிதல் தான் அவங்களுக்கு பலனாக இருந்தது. நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம நிறைய காரியங்களை பார்க்குறோம். என்னை வரத்தினால நிரப்புங்க, என்னை வல்லமையினால் நிரப்புங்க, கனிகளினால் நிரப்புங்க, எனக்கு அந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும்னு நிறைய கேட்குறோம். ஆனால் கர்த்தர் சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் கொடுக்குறார். நீ கீழ்ப்படிவியா? நான் சொன்னதா கேட்பியா? உன் மனசுக்கு ஏற்ற சொல்யூஷனை நான் கொடுக்க மாட்டேன், ஆனால் எது சரியானதோ அதை நான் கொடுப்பேன், ஆனால் நீ எதை செய்வியா அப்படின்னு கர்த்தர் நம்மகிட்ட கேட்குறார். அப்படி செய்யும்போது இன்று காண்கிற எகிப்தியரை, இன்று ஒரு பிரச்சனையை நீங்கள் பார்க்குற விதத்தை கர்த்தர் மாற்றுவேன் அப்படின்னு நம்மக்கிட்ட வாக்கு கொடுக்குறார். மோசே அந்த பிரச்சனையை எப்படி பார்த்தாருன்னு தெரியல, ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு சற்றும் அவர் தாமதிக்காமல் செயல்பட்டார். அப்படிப்பட்ட பார்வை நமக்கு இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் சொல்லுகிற நம் மாம்சத்திற்கு புரியாத சொல்யூஷனையும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருப்போம். நம்ம ஆவிக்குரிய பிரயாணத்தில் இப்படி தான் கர்த்தர் உருவாக்குவார், இப்படி தான் கர்த்தர் நம்மளை நடத்துவார். நாம் மட்டும் கேட்குற செவிகளோடு, அதை செயல்படுத்துகிற கரங்களோடு ஆயத்தமாக இருந்தோம்னா இந்த பாதையெல்லாம் வெற்றி பாதை தான். God bless you.